இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும்போதே போன ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்டேன். சார் நான் மாநாட்டுக்குள்ளே போகல சார். அதை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் ட்ராவல் பண்ணோம். அதுலேயே 2 பிரிவாக இருக்குது சார் அங்கெல்லாம். வன்னியர்கள் வசிக்கிற ஒரு பிரிவு, விசிக அந்த பட்டியலின மக்கள் வசிக்கிறதுனா தனித்தனியாக இருக்குது. விக்கிரவாண்டியை சொல்கிறீங்க? விக்கிரவாண்டி அதை சுற்றி உள்ள கிராமங்கள். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிற பகுதியில் சாதாரணமாக இருக்கிறாங்க. தாவேக்கா கொடி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இவர்கள் பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துல விசிக கொடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு கூட தாவேக்கா கொடி தான் அதிகமாக இருந்தது பார்த்தேன். ஏன்னா அப்பா எல்லாம் அதில் இருக்காங்க. பிள்ளைங்க பெரும்பாலும் விஜய் நாடி இருக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி விஷயங்களிலும் ப்ளஸ் திமுகவில் இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலின் அதுன்னு அந்த டைமில் வாக்களித்தவர்கள் இந்த தடவை விஜய்க்கு போக வாய்ப்பு கன்வெர்ட். அதாவது டிஎம்கேவுடைய கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். இதில் நீங்கள் சிறுபான்மை மக்கள், பெண்கள் இப்போ இவர் இதை பேசுகிறாரு வச்சுக்கோங்க, டாஸ்மார்க் இதெல்லாம் தொட்டு பேசுகிறாரு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெண்கள் வாக்கில் பெரும்பகுதி விஜய் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 8-9% பிரிச்சாரு வச்சுக்கோங்க கோர் ஓட்டு. ஓகே.